போன வருஷமான 2024 ரிலீஸ் ஆன ஒரு டாப் 7 பெஸ்ட் மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் 6 மாதத்தில் நல்ல மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆகாமல் இருந்தாலுமே கடைசி 6 மாதத்தில் சம் மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆச்சு தமிழ் சினிமாவில். என்னதான் பெஸ்ட் மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆனாலுமே நம்ம தமிழ் சினிமாவில் ஒன்றுமா 1000 கோடி வசூல் அடிக்கல. சரி ஓகே பரவாயில்ல, இந்த வருஷமாச்சும் 1000 கோடி வசூல் அடிக்கணும்னு எதிர்பார்க்கலாம். போன வருஷம் ரிலீஸ் ஆன கங்குவா கூட 1000 கோடி வசூல் அடிக்கணும்னு எதிர்பார்த்தேன். நான் அதுவும் அடிக்கல. ஏன்னா நிறைய லாங்குவேஜில் ரிலீஸ் ஆச்சு. அதே மாதிரி பேன் இந்தியா மூவியாக ரிலீஸ் ஆச்சு. இப்போ நான் சொல்ல போகிற 7 மூவிஸில் உங்கள் பெஸ்ட் மூவிஸ் இல்லைனா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. மாரி செல்வராஜ் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன படம் தான் வாழை. இந்த படம் IMDb ரேட்டிங்கில் 10க்கு 7.8 ரேட்டிங் வாங்கியிருக்கு. வாழையோட ஃபுல் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிவனேந்தனோட வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை தான் இந்த படமாக எடுத்து வச்சிருக்காரு மாரி செல்வராஜ். சிவனேந்தன் தான் இந்த படத்தில் ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ணியிருப்பார். சிவனேந்தன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன். அவர் லீவ் கிடைக்கிற நேரத்தில் அவர் வாழைக்காயை தூக்க போயிருப்பார். இவர் மட்டும் தான் இந்த வேலையை செய்கிறாரு. பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டும் இந்த வேலையை பார்க்குறாங்க. அதே மாதிரி அவர் ஃபேமிலியும் இந்த வேலையை பார்க்குறாங்க. இவருக்கு அந்த காயை தூக்கிறதுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. இருந்தாலும் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இந்த ஒரு படத்தில் இந்த சிவனை இந்த என்னென்ன கஷ்டத்தெல்லாம் சந்திக்கிறான், அதான் இந்த படத்தோட ஹோல் ஸ்டோரியே. இந்த படம் ஒரு சூப்பரான படம்னே சொல்லலாம். ஏன்னா அது எமோஷனலாக இருக்குது, காமெடியாக இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா Disney+ Hotstarல இது அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் பார்த்துருங்க. ஏன்னா சூப்பரான படம் இது. நம்ம லிஸ்ட்டில் 6th பிளேஸை பிடிச்சிருக்க படம் தான் லப்பர் பந்து. இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாமனாருக்கும் மருமகனுக்கும் நடக்கிற ஒரு ஈகோ கிளாஷ் தான் இந்த மூவி. அதுவும் கிரிக்கெட் மூலமாக நடக்கும். அட்டகத்தி தினேஷ் அதுக்குமா ஹரிஷ் கல்யாண் தான் இந்த படத்தில் லீட் ரோலாக நடிச்சிருப்பாங்க. இவங்க 2 பேரோட ஆக்டிங்கும் சூப்பராகவே இருக்கும் இந்த படத்தில். அட்டகத்தி தினேஷ் அந்த கெத்து ரோலில் பார்க்கும்போது சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி ஹரிஷ் கல்யாண் அந்த அன்பு ரோலில் பார்க்கும்போது அதுவும் சூப்பராகவே இருக்கும். ஈகோ கிளாஷில் நிறைய மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஏன்னா அதிலே தான் டாப்னே சொல்லுவேன். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து கெத்துக்கு வந்து ஒரு ஓப்பனிங் சாங் இருக்கும். அதுவும் சூப்பராகவே இருக்கும். 2024 ஏகப்பட்ட கிரிக்கெட் மூவிஸ் வந்தாலுமே ஏன்னா இதான் என்னோட ஃபேவரட் மூவி. அதே மாதிரி எது உங்கள் ஃபேவரட் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த படம் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மிஸ் பண்ணிட்டீங்கன்னா Disney+ Hotstarல அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் பாருங்கள். நம்பர் 5ல் ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ஷன் தீபாவளி முன்னிட்டு ரிலீஸ் ஆன படம் தான் அமரன். இந்த படம் 300 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. எஸ்கேவை அவரோட கரியரில் அடுத்த கட்டத்துக்கே இந்த படம் கூட்டிகிட்டு போச்சுன்னே சொல்லலாம். இந்த படத்தில் எஸ்கே சூப்பராக நடிச்சிருப்பாரு. ஏன்னா அவரையும் தாண்டி சாய் பல்லவி சூப்பராக நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ஒரு ட்ரூ ஸ்டோரியும் நல்லாவே தெரியும். அதே மாதிரி யாரை பேஸ் பண்ணி எடுத்த படமும் நல்லாவே தெரியும். மேஜர் முகுந்த் வரதராஜனோட ட்ரூ ஸ்டோரி தான் இந்த ஒரு படம். அவர் ஆர்மிக்கு போய் என்னென்ன பண்ணாரு தான் இந்த ஒரு கதையே. இந்த படத்தை டைரக்ட் பண்ண ராஜ்குமார் பெரியசாமி சூப்பராகவே இந்த படத்தை டைரக்ட் பண்ணாரு. அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளே எமோஷனல்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அந்த படத்தில். அதே மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸுக்குலாம் இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இந்த கிளைமேக்ஸ் தான் சூப்பராகவே இருக்கும். அது ரொம்ப எமோஷனலாக இருக்குது இந்த படத்துலேயே. இந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். மிஸ் பண்ணிட்டீங்கன்னா Netflixல இந்த படம் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 4ல் என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிமாண்டி காலனி 2 தான் இருக்கு. டிமாண்டி காலனி 1 சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆயிருக்கு டிமாண்டி காலனி 2வும். இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரியா பவானி சங்கர் வந்து ஒருத்தர் லவ் பண்ணுவார். ஏன்னா அவருக்கு வந்து கேன்சர் இருக்கும். அதனால வந்து அவங்க வீட்டில் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. இருந்தாலும் அவங்க வீட்டில் யாரும் ஒத்துக்க வச்சு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அவருக்கு கேன்சர் குணமாக வர ஸ்டேஜில் மர்மமான முறையில் செத்து போயிருப்பார் சூசைட் பண்ணி. இதை வந்து பிரியா பவானி சங்கர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்களா கண்டுபிடிக்கல தான் இந்த படத்தோட ஹோல் ஸ்டோரியே. இதில் நடிச்ச எல்லா ஆக்டருமே சூப்பராக நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளேலாம் சூப்பராகவே இருக்கும் இந்த படத்தில். இந்த படத்தில் எல்லாருமே ஒரு ஹாரர் மூவி சொன்னாலுமே ஹாரரே இல்லை. இந்த ஒரு படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பார்ட் 1லேருந்து பார்ட் 2 கனெக்ட் பண்ணதாக இருக்கட்டும், இல்லைனா பார்ட் 2லேருந்து பார்ட் 3 லீட் கொடுத்துட்டா இருக்கும். எல்லாமே சூப்பராகவே இருக்கும். உங்களுக்கு த்ரில்லிங்கான படம் பார்க்கறதுக்கு பிடிக்குன்னா மறக்காம இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த படம் இப்போ G5லேயே அவைலபிளாக இருக்குது. நம்பர் 3ல் வெற்றிமாறன் டைரக்ட் பண்ணி ரிலீஸ் ஆன படம் தான் விடுதலை பார்ட் 2. இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ்கிட்ட மாட்டின பெருமாள் வாத்தியார் அப்புறம் போலீஸில் அவர் என்ன பண்ணுறாங்க. பெருமாள் வாத்தியாரோட பாஸ்டில் நடந்த ஃப்ளாஷ்பேக்கை காட்டுவாங்க. அவர் ஒரு சாதாரண வாத்தியாராக இருந்து எப்படி இவ்வளோ பெரிய ஆளானார், அதுக்கப்புறம் அவர் எப்படி மக்கள் படையை உருவாக்குனார் தான் இந்த படத்தோட ஹோல் ஸ்டோரியே. இந்த படத்தில் ஃபுல்லாகவே விஜய் சேதுபதி தான் காமிச்சிருப்பாங்க. அவர் வந்து எப்படி இருந்தாரோட பாஸ்ட் லைஃப் தான் ஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க இந்த படத்தில். இந்த படத்தில் நடித்தவங்களாம் சூப்பராக நடிச்சாங்கன்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படம் ஃபுல்லாக ஒரு பொலிட்டிக்கலை பேஸ் பண்ணி எடுத்த படம்னே சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு பொலிட்டிக்கல் பிடிக்குன்னா மறக்காமல் இந்த படத்தை பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா மறக்காமல் போய் தேட்டரில் பாருங்கள். இந்த படம் சூப்பராகவே இருக்குது. நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா OTTல போய் பாருங்கள். இந்த படம் செம்மையாகவே இருக்குது. இந்த படம் ஒரு மஸ்ட் ட்ரை மூவின்னு நான் சொல்லுவேன். நம்பர் 2ல் பிரேம்குமார் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன படம் தான் மெய்யழகன். இந்த படம் IMDb ரேட்டிங்கில் 10க்கு 8.4 பிடிச்சிருக்கு. 2024 ரிலீஸ் ஆன படமே இது சூப்பரான படம்னே சொல்லலாம் இந்த மெய்யழகன். இந்த படத்தில் கார்த்தி அரவிந்த் சாமி லீட் ரோலில் ப்ளே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரவிந்த் சாமி வந்து தஞ்சாவூரில் தான் பிறந்திருப்பார். ஏன்னா அவரோட வீடு வந்து அவர் கையை விட்டு போயிருக்கும். அதனால சென்னைக்கு வந்திருப்பார். கரெக்டாக 96ல் தான் வந்து அவர் சென்னைக்கு வந்திருப்பார். சென்னைக்கு வந்து இங்கே வந்து அவர் சொந்த ஊருக்கு வந்து போனதே கிடையாது. அதுக்கப்புறமா 22 வருஷம் கழிச்சு 2018 வந்து அவரோட கசினோட தங்கச்சி மேரேஜுக்கு போகிறாரு அரவிந்த் சாமி. அவரோட தங்கச்சிக்காக சென்னையிலேருந்து தஞ்சாவூருக்கு மறுபடியும் போகிறாரு. அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா அவரோட சொந்தக்காரங்களாம் பார்க்குறாங்க. அவர் சொந்தக்காரங்களை ஒருத்தர் தான் கார்த்தி. ஏன்னா அரவிந்த் சாமிக்கு வந்து கார்த்தி யாருன்றதே தெரியாது. கார்த்தியும் அரவிந்த் சாமியும் சேர்ந்து நிறைய டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அந்த ஒரு கான்வர்சேஷனில் பார்த்தீங்கன்னா கார்த்தி யாருன்றதும் அவருக்கு தெரியுது. அதே மாதிரி அவர் யாருன்றதும் அவருக்கு தெரியுது அரவிந்த் சாமிக்கு.
இந்த படத்தில் அரவிந்த் சாமியாக இருக்கட்டும் இல்லைனா கார்த்தியாக இருக்கட்டும் 2 பேருமே சூப்பராக நடிச்சிருப்பாங்க. ஸ்க்ரீன் பிளே ஆக்டிங்லாம் சூப்பராகவே இருக்குது இந்த படத்தில். ஒரு 2 பேர் பேசுறதை வச்சு இந்த படத்தை சூப்பராக ஆனால் மேக் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் பார்க்கும்போது எந்த ஒரு இடத்துலையுமே போரே அடிக்காது. சூப்பராகவே இருக்குது அந்த படம் பார்க்கும்போது. என்ன கேட்டால் இந்த ஒரு படம் ஒரு மஸ்ட் ட்ரை படம் தான் சொல்லுவேன். இந்த படத்தை யாருமே மிஸ்ஸே பண்ணுறாருங்கன்னா 2024 வந்து ஒரு பெஸ்ட் மூவின்னு இந்த படத்தை சொல்லலாம். இந்த படத்தை யாருன்னா மிஸ் பண்ணியிருந்தா பிரச்சனையே இல்லை. இந்த படம் வந்து OTT ஆப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகாராஜா. இவ்வளோ நேரம் வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்த்துக்கினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வீடியோ லைக் கொடுத்துட்டு பாருங்கள். இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறார். ஏன்னா லட்சுமி காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு. போலீஸ்காரங்க வந்து லட்சுமி யாருன்னு கேட்கும்போது விஜய் சேதுபதி எங்கள் வீட்டில் இருக்க ஒரு குப்பை தட்டி தான் அந்த லட்சுமின்னு சொல்கிறாரு. போலீஸ் வந்து ஃபர்ஸ்ட் இந்த கேஸ் எடுக்கவே இல்லை. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த கேஸ் எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. குப்பை தொட்டி தொலைச்சது தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. பின்னாடி வேறு பெரிய சம்பவம் இருக்கும். அந்த இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியே. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேலாம் சூப்பராகவே இருக்கும். இன்டர்வலுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த படத்தோட கதை இதுதான்னு உங்களால் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. இந்த படம் பார்க்கும்போது நிறைய ட்விஸ்டெலாம் இருக்கும். மறக்காமல் இந்த படத்தை பாருங்கள். சூப்பராகவே இருக்கும் இந்த படம். இந்த ஒரு 7 மூவி தான் எனக்கு பிடிச்ச டாப் 7 மூவிஸ் போன வருஷமான 2024 ரிலீஸ் ஆனதுலே. உங்களுக்கு எதனா மாற்று கருத்து இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. அதே மாதிரி உங்களோட டாப் 7 மூவிஸ் என்னன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.